லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டாஸ்மார்க் முறைகேடு விவகாரம் குறித்து பொய் சொல்ல வேண்டாம் என்று ஈடிக்கு நீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி இந்த மோடி அரசாங்கம் நம்ம இதை அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள பூந்து பல இன்னல்களை உருவாக்குது. நம்ம எப்படின்னா, இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டை கெடுக்கணும்னா அந்த இடி மூலிமா போகணுன்றது தான் அவங்களுடைய இது. அவங்க எதுவுமே நேரடியாக அவங்க உள்நுழைய முடியாது. அதனால் இந்த இடி மூலிமா போய் எல்லாரையும் ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறது, பயமுறுத்துறது, இது மூலியமாவது இவங்களை திசை திருப்போன்ற எண்ணத்தோடு தான் அவங்க செய்கிறாங்களே தவிர, நேரடியாக நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் நேரடியாக எதையும் கேள்வி கேட்க அவங்களால முடியாது. அதனால் ஈடின்ற ஒரு இது மூலிமா மக்களை துன்புறுத்திக்கின்னு மக்கள்கிட்ட மக்களையே திசை திருப்பி அவங்க நம்ம பண்ணுற இதில் நம்ம ஒரு பெருமையை சாதிக்கணும்ன்றதுக்காக பண்ணுறாங்களே தவிர, ஆமாம் தெரியும் தப்பு. அதுவும் தப்புன்னு நான் சொல்லுவேன். எந்த அறிக்கையும் இல்லாமல் போய் ரைடு பண்ணுறது, ஒருத்தங்களை இது பண்ணுறது, சட்டப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக போய் பண்ணுறது தான் வந்து காவல்துறைகள் அதிகாரிகள் இருக்காங்க அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ரோட்டில் போகிறவங்கள சும்மா பிடிச்சி ரைடு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளார போடுறாங்களோ அதுமாதிரி செய்கிறாங்க. அது சட்டப்பூர்வமாக ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரெக்கார்டு பூர்வமாக போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் தப்பு இல்லை. காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே நம்ம செயல்பட முடியாது. எதுவும் காவல்துறை அதிகாரிகள் உதவியும் நமக்கு வேண்டும். அது மாதிரி ஐயா முதலமைச்சர் ஐயா உதவியும் தேவை. ஐயா முதலமைச்சர் என்ன சொல்கிறார்களோ அது பிரகாரம் தான் காவல்துறை அதிகாரிகளும் சட்ட நிறுவன அதிகாரிகளும் கேட்க வேண்டும் என்றால் அந்த உதவிக்கு ஐயா அவர்கள் அதை நிர்மாணித்து அதை சட்டப்பூர்வமாக அதை ஆராய்ச்சி பரிசீலனை பண்ணி ஐயா துரைமுருகன் அவர்கள், ஐயா நேரு அவர்கள் இவங்கெல்லாம் பரிந்துரை செய்து தான் ஐயா அதை வெளியில் விடுவார். பலதுறை எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதா அம்மா தாயாரை பார்த்தவர், கலைஞர் ஐயா பார்த்தவர், இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் கிட்டையும் பழகி இருந்து செயல்படுறார். அது கரெக்டான செயல். என்னத்தை பார்க்குறத பொய்யை சொல்லி எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை டிஸ்வால்வ் பண்ணிடணும், ஏதாவது ஒரு குறைய சொல்லி நம்ம பின்பக்கமாக ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த இடியில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ அனுப்புவாங்க. ஆனால் எதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்ல. டிஎம்கே கவர்மெண்ட்டு எதை பற்றி அவங்க மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அவங்க எந்த தப்பும் பண்ணலை. சும்மா யாவது டாஸ்மார்க் அது இந்த அண்ணாமலை பண்ணுற வேலை டாக்குமெண்ட்டின்னு சொன்னாங்க. இப்போ என்ன போலீஸ்காரங்களாம் மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெரர் பண்ணக்கூடாது, ஸ்டாலின் மிதமாக போயிட்டுருக்காரு. இல்லைன்னா இவங்க கதையெல்லாம் வேறு, புரியுங்களா? இடி அனுப்பு, நீ எந்த ஐடியாவிலும் அனுப்புற, நீ ஒன்றும் ஒழிக்க முடியாது, டிஎம்கே அழிக்க முடியாது. எதை அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை இருக்குது. அவங்க எல்லாம் சாதாரண ஆளா? கலைஞர் பிள்ளை அவர்கிட்ட உன் ஆள்லாம் ஒட்டை நறுக்கிடுவாங்க. இந்த தமிழ்நாட்டு ஜனங்க ஒட்டை நறுக்க போகிறாங்க. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்க போகல. பாரதிய ஜனதாவை நம்பி போகிறவங்க பூரா எடப்பாடியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எல்லாமே அவுட்டு. புரியுதா? பாரதிய ஜனதாவை நம்பி போகிறவன் பூரா இருக்கிற இடம் தெரியாமல் ஆகிடுவான். என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பார்க்குறானுங்க. எதுவுமே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. புரியுங்களா? கடைசியில் என்ன ஆகும்னா மூஞ்சில் கறி பூசிட்டு தான் போகணும். எங்களுடைய இது என்ன தெரியுமா, மக்கள் நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், எந்த ஒரு பயன்பாட்டையும் நலனையும் பெறணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோளை தவிர, இதை நல்லா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நல்ல பாதையை சென்று அடைகிறது. இது பொறாமையினால் இந்த ஈடின்ற பேரில் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய கௌரவத்தையே கெடுக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு. ஓகே, இப்போது ஈடின்றது ஒரு ஜென்ரலாக ஒரு மக்களுடைய இதுங்களை தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் பிடிச்சவங்களெல்லாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. பிடிச்சவங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போனவங்களாம் இது வரைக்கும் அந்த ஈடி காமிக்கவே இல்லை. இந்த பணம்லாம் எங்கே செல்கிறதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் ஈடின்னு மட்டும் ரைடுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த ரைடு பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வருமானம் பணம் மொத்தம் எங்கே போச்சு? இல்லையே. அப்போ இந்த ரைடு மட்டும்தான் நடக்குது. அப்போ ரைடு நடக்குதுன்னா மக்களை அச்சுறுத்தல் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆளுங்கட்சியை ஒரு தப்பான வழியில் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு உண்டான வழியை தான் இன்றைக்கி அந்த மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. பொய் சொல்லாங்கன்னா கோர்ட்டில் அவமதிக்கக்கூடாது. கோர்ட்டு சொல்கிறது தான் ஈடுபடும். கோர்ட்டு நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான். ஐயா மு க ஸ்டாலின் ஆட்சியை யார் குறை சொன்னாலும் அது ஒத்துக்க முடியாது. இன்றைக்கி மக்கள் மனதில் ஐயா பதிஞ்சு விட்டார்.
அவர் முக ஸ்டாலின் ஐயா வந்து மக்களுக்காகவே நைட்டும் பகலும் எந்த நேரத்திலையும் எந்த முதலமைச்சரும் செய்யக்கூடாத வேலைகளை முதலமைச்சர் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அவர் வந்து முதலமைச்சர் ஐயா வந்து நோய் நொடி இல்லாமல் மக்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் உதவி செஞ்சு மக்களை தைக்க வைக்கணும். இனி எந்த ஆட்சியும் தமிழ்நாட்டில் வர முடியாது. நான் வேணாலும் சொல்லுவேன், நான் சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜென்ட் தான். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் அமைஞ்சிருக்கிறாருனாக்க அது வந்து மக்களுடைய மனசில் பதியல, அவங்களுடைய இதயத்தில் பதிஞ்சிருக்கார். அது இவங்களை முடக்கிறதுக்காக அது மாதிரி வேலைகளை வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து பாஜக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களோட ஒத்து போகலை அப்படின்றதுக்காக அவங்க செய்கிறாங்க. நம்ப மாட்டாங்க சிலர். அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து நம்புற மாரி பேசுவாங்க, அவ்வளோ. ஆமாம், இவங்கள முடக்கிட்டு அவங்க வந்து நம்ம தாமரையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் மலர வைக்கலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த கனவு கிட்டத்தட்ட பலிக்காது. எதனால் பலிக்காதுன்னா, அவங்க நிறைய பொய் சொல்கிறது, இந்த மாதிரி மிரட்டி பணிய வைக்கிறது, இது மாதிரி பண்ணுறதுனால அது பலிக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் வந்து அவங்களுக்கு என்னென்னா, அவங்க சாதிக்கணுங்கிறதுக்காக தான். பாரதிய ஜனதா பெரும்பான்மையில் கூட இல்லை, என்ன அறுதி பெரும்பான்மையில் தான் இருக்கான். அவன் வந்து எப்படியாவது இந்த டிஎம்கே என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இப்படிலாம் இது பண்ணுறாங்களே, அவன் நம்மளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்க. 40 எம்பி இருக்காங்க. ஏன்னா அது இல்லாமல் 40 எம்பி இருந்தாலும் சரி, 2 எம்பி இருந்தாலும் எதுக்க தான் போகிறாங்க. ஏன்னா தமிழங்கிறத காட்ட தான் போகிறாங்க. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஈடி எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அந்த ஈடியை பயன்படுத்துறது மகா முட்டாள்தனம். நாளைக்கு இவனுங்களுக்கு வரும், நாளைக்கு இவனுங்களுக்கு அது திரும்பி அடிக்கும். இந்த ஈடி நாளைக்கு எவன்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கிறது பாரதிய ஜனதாவில் எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்கான். பிரதமர் முதற்கொண்டு நாளைக்கு பிரதமர் முதற்கொண்டு என்ன ஆவாருன்னு தெரியல. என்னமோ வந்துருவோம்னு நினச்சிட போய் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இஎம் மிஷினை பண்ணி வந்துட்டாங்க. ஒரிஜினலாக உண்மையிலே நெஞ்சை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா, நீங்கள் ஒரிஜினலாக வந்தானே. எவனும் வரல ஒரிஜினலாக. கடைசியில் இங்கே இருக்கிற இந்த அண்ணாமலை இப்போது ஒரு இடி ஐடின்னு வர்றது வந்து எப்போதுமே பொதுமக்களுடைய பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க வந்து அனாவசியமான ஒரு இதில் எதுவுமே ஒரு தவறுகள் பட்சத்தில் வந்து அனாவசியமான இதில் வந்து அவங்க உள்நுழைகிறாங்க. இது எதுக்காகனா, இது நம்ம மெயினாக வந்து தமிழ்நாட்டினுடைய கார்ப்பு உணர்வில் தான் கண்டிப்பாக எல்லோருமே ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்து உண்மையிலேயே அதை ஆளும் முதலமைச்சரை செயல்படாத வைக்கிறது அந்த ஒன்றிய அரசு தானே. இப்போது ஒரு தலைவர் இருக்காருன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் இருக்கிறாருன்னா, அவர் செயல்பட்டால்தான் அந்த பிள்ளைங்கள் பிழைக்க ஆரம்பிக்கும். நீ ஒரு தலைவனியை நீ ரெய்டு பண்ணி இது பண்ணும் பொழுது அப்போ அந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல. இதுதான் இந்த இடி ரைடினுடைய இது. இடி அரசு மத்திய அரசு பண்ணுறதுமா வந்து சிலது நல்லதாக இருக்குது, சிலது கெட்டதாக இருக்குமா. அதாம்மா நான் சொல்லுவேன். வந்து என் மக்களுக்காக ஐயா நிறையா பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஐயா மக்களுக்காக கொடுக்குறாங்க, தீபாவளி கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, கல்யாண திருமண உதவி திட்ட பணம் கொடுக்குறாங்க. நிறையா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனாவோ, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போனாவோ, அன்ற காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் 4 வருஷம் முன்னாடியோ ஐயா ஆட்சி வரதுக்கு முன்னாடிய காலத்தில் 10 நாள் 5 நாள் எடுப்பாங்க. இப்போ 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி எவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா. அதனால் வந்து ஐயா போகிற வழி நல்ல வழியாக இருக்கிறது. அது நடக்காது, இந்த தமிழ்நாட்டில் நடக்காது. ஐயா தான் வருங்காலத்துலேயும் நிரந்தர முதல்வர். அதை அடித்து சொல்லணும். இன்னும் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் ஐயா தான் நிரந்தர முதல்வர். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் என்று உறுதியளிப்பேன். இவங்க ஆட்சியில் வந்தாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப் எப்போதும் அதேமாரி திறந்துட்டு தான் இருக்க போகுது. இப்போ ஏடிஎம்கே அவங்க எல்லாருமே வந்து இவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அதே செயலை தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. ஆனால் யாருமே அந்த மது மூட போகிறதும் கிடையாது, அதுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க போகிறதும் கிடையாது. இப்போ நானே நம்ப மாட்டேன், நான் படித்தவன் தான், நான் நம்ப மாட்டேன். இது எதுக்காக பண்ணுறாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலில் பண்ண மாதிரி இங்கே பண்ணி பார்க்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலில் பண்ண லல்லு பிரசாத் யாதவை எல்லாரையும் பண்ண மாதிரி பண்ணி பார்க்குறாங்க. இந்த எதிர்கட்சியெல்லாம் உடைக்கணும், எதிர்கட்சியெல்லாம் உடைச்சி நாசம் பண்ணி நம்ம எப்படியாவது அந்த சேரில் வந்து உட்காந்துடணும். இங்கே இருக்கிறவங்கலாம் அண்ணன் எப்போ காலியாவார், தின்னு அப்படி காலியாகும், அண்ணன் எப்போ போவார், வெம்பி பேசுகிறான் இப்போ எடப்பாடி.
எதிர்க்கட்சி தலைவரை என்ன பேசணுன்னே பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். ஏன்னா அவன் இருக்கிற மரியாதையும் குறைச்சிக்கிறான். இனிமேல் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. புரியுங்களா? அதனால் இந்த இடி எல்லாம் பயன்படுத்துறதுக்கு பயப்பட மாட்டாங்க அவங்க யாருமே. திமுகலாம் வந்து என்றைக்குமே பயப்பட மாட்டான். எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. புரியுங்களா? அதனால் நீ எத்தனை இடி வேணாலும் அனுப்பு, எத்தனை சிபிஐ வேணாலும் அனுப்பு, எத்தனை அமலாக்கத்துறை வேணாலும் அனுப்பு, எதை வேணாலும் அனுப்பு, எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியாது. அதான் இது மாதிரி செய்கிறதுனால தான் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து நேர்மையாக செயல்படலை. இந்த மாதிரி மிரட்டி இடி இதெல்லாம் இது மாரிலாம் வந்து மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள நம்பலை. அது வந்து அரசியலோட சதி, அதில் யாரும் ஈடுபட முடியாது. வந்து அது மர்மமான முறை செய்கிறாங்க. வந்து அதை நம்மளை ஈடுபடுறதுக்கு இது பண்ணுறதில்ல. நம்ம அதில் சொல்கிறதுக்கு நான் அதில் விரும்பலை.